கோயம்புத்தூர்லேருந்து ராஜின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க விரதம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது உணவு சம்பந்தப்பட்ட நோய். அதே மாதிரி அதுக்கு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாமே எல்லா சிகிச்சை முறைகளும் அது நீங்கள் மாத்திரையாக இருக்கட்டும், அது கொடுக்க வேண்டிய இன்சுலினாக இருக்கட்டும், எல்லாமே உணவு சம்மந்தப்பட்டது தான், உணவை வச்சு கொடுக்கறது தான். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க சாதாரணமாக சாப்பாடு எடுக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த சாப்பாடு ரத்தத்தில் போய் சர்க்கரை அளவை ரத்தத்தில் அதிகம் பண்ணும். சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கணையத்திலேருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகி தேவைக்கு ஏற்ப அதிகமான சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறைச்சி தேவையான வேணுங்கிற சத்தை நம்மளோட செல்களில் கொண்டு போய் சேர்த்துட்டு அதிகமான ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கொழுப்பாக மாற்றி நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம சாப்பிடாம இருக்கோம் வெறும் வயிற்றில் இருக்கும்போது தேவைக்கு கொண்டு போய் லிவர்லேயும் தசைகள்லையும் சேர்த்துடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு அவங்களோட உணவுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் உற்பத்தி ஏற்படுது. ஸோ இதை தான் ஆட்டோ ரெகுலேஷன்னு சொல்லுவோம். ஆனால் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆட்டோ ரெகுலேஷன் தேவைக்கு ஏற்பட்ட இன்சுலின் உற்பத்தி சரியாக ஆறுறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு சர்க்கரை நோயின்னு சொல்கிறேன். சர்க்கரை நோய்னா என்ன, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாக போயிடுது. அதாவது சர்க்கரை நோயாளிகள் உணவு உட்கொள்ளும் போது என்ன ஆகுது, அவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது. அந்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது எவ்வளோ இன்சுலின் அவங்களுக்கு உற்பத்தி ஆகணுமோ அது சரியாக உற்பத்தி ஆகிறது இல்லை, அதுவும் சரியாக வேலை செய்கிறது இல்லை. இதுதான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறது நல்லதில்லை. என்ன ஆகும், இப்போ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு டாக்டர் கொடுத்துருக்காரு, நீங்கள் காலையில் டிஃபனுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடுங்க, மதியானம் ஒரு மாத்திரை போடுங்க, சாயங்காலம் ஒரு மாத்திரை போடுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி, அந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு வைங்க. நீங்கள் மாத்திரையை போட்டுக்கிறீங்க, மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, ஒரு பொழுது காலையில் சாப்பிடாம விட்டீங்க, என்ன ஆகும், உங்கள் உடம்புல இந்த சர்க்கரை மாத்திரையோ ஊசியோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு தேவையான உணவு உங்கள் வயிற்றுல இருக்காது. அதனால என்ன ஆகும்னா சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சி போய் உங்களுக்கு லோ சுகர் சிம்டம்ஸ் வரலாம். அதனால சர்க்கரை நோய்க்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணவை நம்ம சரி பண்ணணும். இன்சுலின் அதோட வேலையை சரியாக செய்யாததுனால நம்ம எடுக்கிற மாத்திரைகள் செயற்கையாக நம்ம உடம்புல இருக்க இன்சுலினை உற்பத்தி பண்ணி அதை வேலை செய்ய வைக்கிறதுனால அந்த நம்ம எடுக்கிற மாத்திரைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணவு கொண்டு போகணுமே தவிர, சர்க்கரை நோய் இல்லாதவங்க அவங்க உணவுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் அவங்க உடம்புல வேலை செய்யும், அது நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடையாது. ஸோ அதனால உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகள், அதுவும் மருந்து மாத்திரைகள் ஊசி போடுறவங்களுக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் ஒருத்தங்களுக்கு விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போ சாதாரணமாக ஒருவேளை விரதம் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் விரதம் கட்டாயம் இருக்கணும். அதாவது டிஃபன் ஒண்டி சாப்பிடாம காலையில் மத்தியானம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் முக்கியமாக அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விரதம் காலையில் அதாவது டிஃபன் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா காலையில் நீங்கள் சர்க்கரை மாத்திரையோ சர்க்கரை ஊசியோ என்ன மருந்து டாக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போடக்கூடாது. சர்க்கரை மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா சாப்பிடாம கட்டாயம் உங்கள் சர்க்கரை அளவு குறைஞ்சிடும். ஏன்னா இன்சுலின் கணையத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு தேவையான அளவு சாப்பாடு வயிற்றுல இல்லாததுனால அது பாட்டுக்கு லோ சுகரில் போயிடும். அதனால் மாத்திரையை போடாமல் தேவைன்னா ஒரு பொழுது காலையில் ஒரு வேளை இருந்து மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது மத்தியானம் மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் வேணால் சாப்பிடலாம். ஆனால் காலையில் மாத்திரை போடலையேன்னு சொல்லிட்டு மத்தியானம் 2 மாத்திரையை போட்டுக்க கூடாது, அதுவும் தவறு. ஸோ இந்த மாதிரி விரதங்கிறது கொஞ்ச நேரம் இருக்கிறது ரொம்ப ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படாது, ஓரளவு நீங்கள் மாத்திரை இல்லாமல் சமாளிச்சுக்கலாம். ஆனால் சில விரதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் 5 மணி 5:30 மணிக்கு விடியும் போது சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க இருள் ஆகும்போது தான் அடுத்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம். அதனால இவங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு மேலேயும் அவங்க பண்ணணும்னா அவங்க எடுக்கிற முறை எந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டாயம் அவங்க டாக்டரை அணுகணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயத்தில் மாற்றணும். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றது 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் காலை மதியம் ராத்திரி உணவு எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், மத்தியில் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம். இதுதான் சாதாரணமாக டயபெட்டிக் பேஷண்ட்டை சொல்கிறது. 3 வேளை சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் ஏதாவது லைட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நம்ம உடம்புல வேலை இருக்கிற இன்சுலின் உற்பத்தி மாத்திரைங்க பண்ணிட்டு இருக்கும்போது வயிறு காலியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றது சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, நீங்கள் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு 4 மணி 5 மணி நேரத்துக்கு மேலே உங்களோட சாப்பாடு ஜீரணமாயிடும். 9 மணி மேலே பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒன்றுமே இருக்காது. திருப்பி அடுத்த உணவு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நைட் 6 மணி 6:30 மணி போல தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ இந்த இடைக்காலத்தில் உங்கள் வயிற்றுல உங்களுக்கு எந்த சாப்பாடும் இல்லாமல் உங்கள் உடம்புல இன்சுலினோ இல்லை மாத்திரைகளோ வேலை செஞ்சிட்டு இருந்ததுன்னா கட்டாயம் உங்களோட சர்க்கரை அளவு குறைந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து 3 வேளை மாத்திரைகள் போடுறவராக இருந்தால் இந்த மாதிரி ரம்ஜான் காலத்தில் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் வைக்கணும்னா கட்டாயம் நீங்கள் டாக்டர் அணுகி முதல்ல நீங்கள் வந்து மத்தியானம் எடுக்கிற மாத்திரைகளோ மத்தியானம் எடுக்கிற ஊசிகளோ இருந்தால் அதை கட்டாயம் நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா மத்தியானம் நீங்கள் எதுவுமே சாப்பிட போகிறதில்லை, அதனால மத்தியானம் நீங்கள் போட வேண்டிய மாத்திரை ஊசிகளை கட்டாயம் நிறுத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட வேண்டிய மாத்திரைகள் காலையில் போடுறீங்க நைட்டு போடுறீங்கன்னா அதோட எவ்வளோ நேரம் அந்த மாத்திரைகள் வேலை செய்யுதுங்கிற அளவு நீங்கள் டாக்டர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ நீங்கள் 24 மணி நேரம் வேலை செய்கிற ஊசியை வந்து காலையிலேயே போட்டுட்டீங்கன்னு வைங்க, காலையில் 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு 24 மணி நேரம் வேலை செய்கிற மருந்தோ மாத்திரையோ ஊசியோ போட்டிங்கன்னா அது அடுத்த நாள் 24 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யும்போது காலையில் கொஞ்ச நேரம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் போக போக உடம்புல இந்த சாப்பாடெல்லாம் ஜீரணிச்சு ரத்த அளவில் சர்க்கரை அளவு குறைய பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணி போல் உங்களுக்கு ரொம்ப விடன்னு வரும், ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் அவங்க விரதம் இருக்கவே கூடாது, அவங்க உடம்புக்கு அது நல்லது இல்லை. டைப் 2 டயபெட்டிஸ்னா விரதம்னா ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வேணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ரம்ஜான் டைமில் விரதம் நீங்கள் கட்டாயம் இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் என்னங்கிறத பார்த்து அதிக நேரம் வேலை செய்கிற மாத்திரைகளாக இருந்தால் கட்டாயம் டாக்டர் அணுகி குறைச்சி நீங்கள் எடுக்கிற சாப்பாடு டைமு கொண்டு வேலை செய்கிற மாதிரி மாத்திரைகள் இருக்குது அதை ஒண்டி மாற்றிக்கிட்டிங்கன்னா விரதத்தில் பிரச்சனை ஏற்படாது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை.